வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது திரிசூல் ஆசனா. அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வேற ஒரு ஆசனா பண்ணிடலாம். வக்ர ஆசனம், அப்படி இல்லைன்னா அர்த்த மச்சேந்திர ஆசனா. இதெல்லாம் ரெண்டுமே ட்விஸ்டிங் போசஸ். ஸோ இது பண்ணோம்னா நம்ம திரிசூல் ஆசனா பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்டாசனா. வக்ராசனம் பண்ணிடலாம். முதல்ல வக்ராசனம் இப்போ இடது காலை இப்படி மடக்கிறோம். எந்த காலை மடக்கிறோமோ அந்த கையே கொண்டு பின்னாடி வைக்க போறோம். இப்போ நான் இடது காலை மடிச்சிருக்கேன், அதனால இடது கையை கொண்டு பின்னாடி வைக்க போறேன். வச்சுட்டு நல்லா முதுகு நேரா ஆக்கிட்டு இந்த வலது கையை எடுத்து இந்த இடது காலை தாண்டி இப்படி இதோட ஆங்கிள் இப்படி பிடிக்க போறோம். நல்லா நிமிர்ந்துட்டு நல்லா இப்படி திரும்பி அந்த பக்கமா பார்க்கணும். வலது காலோட டோ நல்லா அப்படி பாயிண்ட் பண்ணும். இதில் இருக்கலாம் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ணிடலாம். வலது காலை மடிச்சிட்டு வலது கையை பின்னோக்கி இப்படி வச்சுக்கலாம். இடது கையை மடித்து காலை தாண்டி இப்படி பிடிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வக்ராசனால இந்த அளவுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்த திரிசூல ஆசனா பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இப்போ அந்த திரிசூல ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வக்ராசனா மாதிரி தான் காலை அப்படியே பெண்ட் பண்ணி வச்சிரும். இந்த திரிசூல ஆசனாக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வக்ராசனம் பண்ண மாதிரி தான் இந்த இடது காலை மடக்கிடுறோம். நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம முதுகுத்தண்டு நல்லா நேராக ஆக்கிட்டு நம்மள இந்த பாதி வயிறு வெளில கொண்டு வந்துடும். வெளில கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக ட்விஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த வலது கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளணும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த வலது கையை எடுத்து இது உள்ள விட போகிறோம். விட்டுட்டு நல்லா இந்த மார்பகுதி இப்படி ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த இடது கையை கொண்டு போய் பின்னாடி இன்டர்லாக் பண்ணும். நல்ல கையை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வலது காலை டோ இப்படி இப்படி பாயிண்ட் பண்ணும். இப்போது இடது காலை மேலே இப்படி தூக்க போகிறோம். பாயிண்ட் பண்ணிகிட்டே மேலே தூக்கணும். எந்த அளவுக்கு தூக்குறதோ அந்த அளவுக்கு தூக்கிக்கலாம். தூக்கிட்டு நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். காலை கீழே வச்சுட்டு இடது கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வலது கையை எடுத்துடணும். காலை நீட்டிட்டு தளர்த்திக்கலாம். சில பேருக்கு இந்த கை உள்ள கொண்டு போறதுக்கு முடியாது. அதுக்காக தான் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம். நம்ம வக்ராசனம் நல்லா பண்ணிட்டோம்னா இது நல்லாவே வந்துடும். கை உள்ள கொண்டு போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட முதுகு நல்லா நேரம் ஆக்கிட்டு பாதி வயிறு வெளில கொண்டு வந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ணிடலாம். வலது காலை மடிச்சுட்டு இடது கையை நல்லா வச்சு தள்ளுறோம். முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு பாதி இதை வெளியில கொண்டு வரும். இப்போ இடது கையை வலது கை உள்ள விட போறோம். வலது கையை கொண்டு இந்த இடது கையை
இன்டர்லாக் பண்றோம். இப்போ வலது காலை மேல் நோக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது வந்து திரிசூலாசனா. இது பண்ணும்போது கையும் கொஞ்சம் இந்த தோள் பட்டையும் வந்து வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வந்து உடனே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கைகளை வந்து இந்த மாதிரி சுழற்சி பண்ணிடணும். சுழற்சி பண்ணிட்டு அந்த வலி வந்து உடனே போயிடும். இல்லைன்னா அந்த வலி வந்து அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது மாற்று ஆசனம் சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். அதுக்கு பதில் வந்து நம்ம இந்த இது பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ட்விஸ்டிங்லேயே வந்து நிறைய ப்ரிப்பரேட்டரி போசஸ்லாம் அதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரெச்சஸ்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு கூட வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம். இதுவும் வந்து இந்த திரிசூலாசனா வந்து அட்வான்ஸ் போஸ். அதனால் வந்து இது பண்ணுறதுனால வந்து என்ன இதை வந்து பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபுல்லாக வந்து முழுமையாக திரும்புறதுனால, இந்த அப்பர் பாடி ஃபுல்லாக திரும்புறதுனால நம்மளோட அப்டமனுக்கு வந்து ரொம்பவே நல்லது. டைஜஷன் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அந்த நீரிழிவு நோயோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா இது வந்து செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து வேறு ஆசனாஸ்லாம் இருக்குது, அது வந்து பழகிக்கலாம். இப்போ இந்த சின்னவங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆசனா வந்து தாராளமாக செய்யலாம். ஏன்னா இது அட்வான்ஸ் ஆசனாஸுங்கிறதுனால இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ காலங்கள் அப்படின்னு வரும்போது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இருந்த காலம், இந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம எப்படிலாம் சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் அதுவுமே இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த பாசிட்டிவா எப்படி பேசுறோம், நெகட்டிவா எப்படி பேசுறோம், குவெஸ்டினா இன்ட்ராகேட்டிவா எப்படி சொல்றோம். பட் குவெஸ்டின் நம்ம WHல கூட நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மலான ஒரு கேள்விகளா இருக்கும். ஸோ ஃபார்மல் கொஸ்டின் வரும்போது நமக்கு அதை ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஃபார்மல் கொஸ்டின்ஸ்ல நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் ரெண்டு விதமாகவும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடியதுல எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். பட் எங்க எதை வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. இந்த ஜம்பிள் பண்றது மட்டும்தான் விஷயம். மற்றபடி எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தது தான். அதாவது நம்மளுடைய செயல் வார்த்தைகள், ஒர்க் ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஃபியூச்சர் வேர்ட்ஸ், அதாவது வில் ஆர் ஷால், எனிதிங் கேன் பி. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு விஷயம் எடுக்கக்கூடிய டென்ஸ், இன்னொன்று வந்து அஃபர்மேட்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ரூலுக்கு பேஸ் பண்ணி சென்டென்ஸை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நிறைய கலைச்சல், அதாவது செயல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்க ஈஸியாக சென்டென்சஸை மேக் பண்ண வரும். சரிங்களா. ஸோ வெர்ப் அண்ட் வெர்ப் டு அந்த மாதிரி மேக் பண்ண வரும் நமக்கு. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் future perfect tense, இதெல்லாம் interrogative, negative formats, V1, V2, V3, present, past participle. ஸோ இப்போ வேர்ப் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேர்ப் எழுத போறோம். ஸோ தீர்க்கப்படுறது, இது தீர்த்தவை, அதாவது லைக் அந்த அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. அதாவது சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சால்விங். ஸோ அது வேர்ப் ரெடி. சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட்,
இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல். ஸோ சின்ஸ் இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ், அப்போது ஃபியூச்சர் வரும்போது வில் ஆர் ஷல், நெகட்டிவ் அப்படிங்கிறதால நாட். அப்போ நெகட்டிவ் நாட்னா எப்படி எழுதலாம் மேம் அப்படின்னா வில் ப்ளஸ் நாட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக won't அப்படின்னு சொல்லுவாங்க. வில் ப்ளஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் won'tன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சப்ஜெக்ட் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட் வந்து have, தென் ஆக்ஷன் வந்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. சென்டென்ஸ் போய் எழுதலாம். எக்ஸாம்பிள், won't we have. ஸோ won't ஒரு சப்ஜெக்ட் we எடுத்திருக்கேன், haveங்கிறத எடுத்தாச்சு பர்ஃபெக்டில். V3 வந்து சால்வ்டு. won't we have solved அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ என்ன இதை சால்வ்டு பண்ணலை அப்படிங்கிறது won't we have solved the problem. ஸோ அந்த பிரச்சனையை முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி by then. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா அப்போது நாம் பிரச்சனையை தீர்த்திருக்க, இந்த இடத்துல நாம் சொல்லியிருக்கோம். அப்ப 2 பேரு, அப்ப முடிக்கிறது எப்படி முடிப்போம்னா மாட்டோமா, ஏன்னா 2 பேர் சேர்ந்து முடிக்க போறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அவர்கள் இருந்தாங்கன்னா மாட்டார்களா அப்படின்னு அது வரும். இந்த இடத்துல வந்து 2 பேர் யூ அண்ட் மீ, வீனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யூ அண்ட் மீ. ஸோ அப்போ யூ அண்ட் மீ வரும்போது வி இன் த சென்ஸ் இருவர், யூ மீ, அதாவது நீ நான். ஸோ நீ நான் அப்படின்னு வர்ற இடத்துல தான் இந்த இடத்துல வரக்கூடியது மாட்டோமா அப்படிங்கிறது வரும். அப்போ 2 பேரை குறிக்கும் போது 2 பேரை இண்டிகேட் பண்ணி நீங்களும் நானும் அப்படிங்க சேர்ற இடத்துல தான் நமக்கு மாட்டோமான்னு வரும். ஸோ ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் மாட்டீர்களா மாட்டார்களா அப்படின்னு சொன்னோம். இந்திய மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்கன்ற ரீசன் அதனால தான். ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டோம். இப்போ ஆன்சர். இப்போ பாசிட்டிவ்ல எழுதலாம் இதே மேம் அப்படின்னா எப்படி? we will have solved the problem. இதே நெகட்டிவ்ல will not have solved the ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஸோ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து பாசிட்டிவ்ல எழுதும்போது சொல்லிக்கலாம். டைரெக்டாக நம்ம ரூல் எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவ்ல இப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்ல வில் நாட் ஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் தென் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது இப்படி தான். அந்த இன்ட்ரோகேட்டிவை நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ல எழுதணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவாக காமிச்சிருக்கோம். இதே பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் வரும்போது என்ன பண்ணுவோம், வில் பி ஹேவ் அப்படின்றத கொடுத்துருப்போம். அது இப்போ பாசிட்டிவ்ல வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வில் பிளஸ் நாட்டை கொடுத்து ஓன்ட்டுன்னு கொடுத்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணிக்கோம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நீங்களுமே நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சேலரி அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் ஒரு மூச்சியில் சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னா மாதம் தொடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். அந்த காசை நம்ம சேலரி அப்படின்னு சொல்கிறோம். அது கையில் வாங்கிட்டு இருந்தாங்க, அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும்
இன்னும் நிறைய பண்டமாற்றம்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த சேலரி அப்படின்ற வேர்டு எப்படி வந்துச்சு? ரொமேனியன் வீரர்கள் எல்லாம் தங்கத்தை முன்னாடி வாங்கிட்டு இருந்ததா சொல்லுவாங்கல்ல, அந்த தங்கத்துக்கும் முன்னாடி எல்லாரும் சால்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்களாம். உப்பு தான் அவங்களுக்கு உண்டான சேலரியாக இருக்கும். ஏன்னா உப்பு ரொம்ப ப்ரிஷியஸ், அதை ரொம்ப அதிகமாக கட்டஞ்சி எடுத்தால் தானே உப்பு வரும் அப்படின்ற மாதிரி அதிகமான ஒரு ப்ராசஸ் இருக்கக்கூடியது உப்பு. அந்த உப்பு ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் உப்பு அப்படின்னா கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும்ல, அதனால் அதை வேல்யூவாக கொண்டு வர முடியல. அப்போல்லாம் கோல்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு மாறுதலுக்கு உப்பையும் சேர்த்து கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த உப்பை கிடங்குல அப்படியே தான் வச்சுருப்பாங்க, அது அப்படியே தான் கிடக்கும். அந்த சால்ட்டு வாங்குறது தான் சேலரி அப்படின்னு சொல்லி மாற்ற ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு எப்போல்லாம் அவங்க உப்பு வாங்குறவங்க அது எல்லாமே அவங்களுக்கு சேலரி அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். கிட்டத்தட்ட அந்த உப்பு வாங்கின பேர் தான் நம்ம இப்போது காசு வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சேலரியாக. ஹம்மிங் பேர்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது. அந்த ஹம்மிங் பேர்டு நிறைய சாப்பிடுதுன்னு சொன்னால் எப்பா சாப்பிட்டா நான் இவ்வளோ விழுண்டது இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. மனுஷங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது ஹம்மிங் பேர்டு வந்து மனுஷங்க சைஸில் இருந்தால் அது எவ்வளோ சாப்பிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஹம்மிங் பேர்டு மனுஷங்க சைஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 பர்கர் மனுஷன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஹம்மிங் பேர்டு வாழ்கிறதுக்கு சாப்பிடணுமா. அப்போ அந்த ஹம்மிங் பேர்டு எந்த அளவுக்கு சாப்பிடும்? கிட்டத்தட்ட ஹம்மிங் பேர்டுடைய கணக்கிலே பார்த்தோம்னா ஹம்மிங் பேர்டு என்ன வெயிட்டில் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான சாப்பாடு அது ஒரு நாளைக்கு சாப்பிடணுமா. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலான பர்கர்ஸை சாப்பிட்டாதான் அந்த ஹம்மிங் பேர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அந்த அளவுக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பேர் தைரோடாக்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சீஸு அப்போ நிறைய இடங்கள்ல ஃபேமஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் சீஸை அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் திடீர்னு வாமிட் வர ஆரம்பிச்சது, அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிச்சது. இதெல்லாமே கொஞ்ச நாளில் பாய்சனாக மாறி நிறைய பேர் அதில் இறந்தும் போனாங்க. அந்த டைரோடாக்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை சீஸால் தான் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் சீஸ் சாப்பிட பயந்தாங்க. ஓரளவுக்கு அது பேண்டே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் சீஸை வேறு மாதிரியான வடிவத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சீஸஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அது ஒரு பெரிய பாய்சன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க நிறைய சாப்பிட்டா. உடம்புல இருக்கக்கூடிய 2 கிட்னியில் ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இன்னொரு கிட்னி எப்படிப்பா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போல்லாம் ஒரு கிட்னியை உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களோ இன்னொரு கிட்னி அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக எஃபிஷியன்சியை வளர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எஃபிஷியன்சி வளர்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்னியோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகி கிட்னியோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 2 கிட்னி சேர்ந்து எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஒரு கிட்னியே அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹியூமன் பாடியோடைய மேஜிக். 2016 இது ஒன்றும் வருஷம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்பயுமே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பேங்க்கை ராப் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஆனால் எல்லாரு கண்ணுக்கும் அவர் தெரிஞ்சாங்கல்ல. ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியல, நம்ம இன்விசிபிள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லி நல்லா தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் தெரியுது $500 ஒரு சூனியக்காரிக்கிட்ட கொடுத்து என்ன இன்விசிபிள் ஆக்கிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த சூனியக்காரி உங்களை இன்விசிபிள் ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா, தெரியல எங்கேயுமே, நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதை நம்பி ஒருத்தர் பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்காராம். என்னையா அது, ஒரு மனுஷன்னா நிதானம் வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? பேங்க்குள்ளே என்ட்ரானது நீங்கள் மறந்து போயிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை நம்பி உள்ளே வந்து பேங்க் ராபரி பண்ண அரெஸ்ட் பண்ணி போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போவும் அவருக்கு தெரில போல் நம்ம இன்விசிபிளாக இருந்தால் நம்மளை கடத்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஐக்யூ குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம எப்போல்லாம் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய ஐக்யூ லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறைய ஆரம்பிச்சதுன்னா அவங்களால சரியாக திங்க் பண்ண முடியாது, எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் நடக்கும். மனிதன் கண்ணால் பேசிக்கிறோம் இல்லையா? கண்ணால் பேசிக்கிறோம் இப்படின்னா அதை எடுக்க சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி நம்மளாவே புரிஞ்சுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய வேற ஒரு அனிமல் எது அப்படின்னு கேட்டால் ஒன் அண்ட் ஒன்லி டாக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் கண்ணால் கம்யூனிகேட் பண்ணுறத மாதிரியே நம்ம கண்ணால் கம்யூனிகேட் பண்ணால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது கண்டிப்பாக நாய்கள்ன்றதுல சந்தேகமே இல்லை. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? ஜாக் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சதும் தூக்கிட்டு ஓடும். இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம், படத்துலேயே பார்த்துருப்போம். இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான். ஏன்னா மனிதர்களால் கண்ணாலேயே நாய்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அது தப்பாக மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிற நாய்களும் உண்டு. ஆனால் என்ன, கண்ணால் புரிஞ்சுக்குதில்ல, அதான வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். என்னங்க, இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான எபிசோட இன்னும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjal Velmale team.